அண்ணன் ஒருத்தவங்க வலை விட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. கரையில் அவுளி மீன் சொல்லப்படுற ஒரு வகையான மீனை விடுவலை விட்டு பிடிச்சிருக்காங்க. வாங்க அது எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். அண்ணன் வந்து விடுவலை வச்சுக்கிருக்காங்க. மீன்கள் ஃபுல்லாக அவுளி மீன்கள் வந்து அந்த கல் பகுதியிலே இருக்குது. ஆனால் அந்த வலைக்கிட்ட வர மாட்டேங்குது. அதுதான் அங்கே ஒருத்தன் தம்பி அவன் கல்லை வச்சு கலைச்சி விட போகிறான். ஆனால் மீன் இந்த கல்லுக்கு நேராக இருக்குது. முழுக்க முழுக்க அவுளி மீன் தான். இந்த மீன் தாங்க தெரியுதான்னு தெரியல. இந்த இலைடா மீன் பெருண்ட கூட்டம்ங்க. மிகப்பெரிய கூட்டம். அண்ணன் பொறுமையாக இருக்காப்புல. நல்ல மீன் கூட்டம்ங்க. அங்கேருந்து வருது மீன் ஃபுல்லாக வருது. தம்பி கல்லை போட்டு களைச்சி விட போகிறான். மீன் விட்டாங்க வந்து உள்ளே வந்துருங்க வந்துக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து வருது. ஆனால் அந்த வலைக்கில் போக முடியுது. வலை ஒரு சைடு வந்து கட்டி வச்சுட்டு இன்னும் 2 வந்து அண்ணன் பிடிச்சிருக்காங்க. கரைக்குள்ளேயே வருது மீன் பாருங்க. அங்கே வந்து இருக்கு மீன் போகலாம். அங்கேருந்து வருது மீன் போனால். இங்கே ஒரு மீன் கூட்டம் நாட்டி கல் ஃபுல்லாக வெறும் மீன் தாங்க. நல்ல மீன் கூட்டம். கல்லுக்குள்ளேயே இலையுதுங்க மீன் ஃபுல்லாக வர மாட்டேங்குதுங்க. சரியான மீன். எப்படியும் ஒரு 10 கிலோ 15 கிலோவுக்கு மேலே தான் வரும் போல மீன். தம்பியும் கல்லை வச்சு அடிக்கிறான். அடிச்சு களைச்சி விட பார்க்குறான். வர மாட்டேங்குது மீன். நான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல மீன். தெரியா? தெரியுது. என்னடா கல்லுக்குள்ளேயே சுற்றுது, இங்கிட்டு வர மாட்டேங்குது. பாருங்க, அவ்வளோ மீன் கல்லுக்குள்ள தான் இலையுது. அதாங்க மீன் பிடிக்க பொறுமை ரொம்ப அவசியம். நிதானமாக இருந்தால் தான் இவ்வளோ மீன் பாருங்க. கார் பாருங்க, முழுக்க மீன் தான். இலையுது தெரியுதா? அது ஃபுல்லாக மீன் தான்.
ஒரு மீனாக உள்ளே போயிருக்கு. அந்த உள்ளே போகுது வலைக்கில். இப்போ தான் ஒன்று ஒன்றா போய்க்கிருக்கு. மேலே ஏறுவாப்பா நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மீன் தான் இருக்கு. அங்கே தான் அதிகமான மீன் இருக்கு. அந்த இடத்துல அதிகமான சரியான மீன் இருக்கு. அந்த இடத்துல மீன் கூட்டம். வந்து மண்டபம் சட்டி, நாட்டு சட்டி இதெல்லாம் பெரும்பாலும் வந்து நம்ம சைடு வந்து ஒரு நாள் தென்கடலை வந்துருக்கலாம். விடுதலை வச்சு பிடிச்சிருக்காங்க. மீனா உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது. கூட போக மாட்டேங்குது. எல்லா மீனுமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அடைஞ்சிருது. ஆனால் உள்ளக்க போக மாட்டேங்குது. மீன் இளைஞ்சி தெரியுதுங்க. ஆனால் அந்த வலைக்கில் போனால் தான் பிடிக்க முடியும். இன்னும் பொறுமையாக இருக்காங்க. மீன் மீனை பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கா. அந்த மீன் அடிச்சுட்டுன்றது, ரெண்டாவது அலையடி கீழே வந்து பாறையில் மோதுறது, இந்த மாதிரி இருக்கும். அது செத்துலாம் இதாக இருக்குது, முட்டையாக இருக்கு. நான் முங்கி பார்க்குறாப்புல, முங்கியே பார்க்குறாப்புலாங்க. மீன் உள்ளே இருக்காங்க. மீனுக்குலாம் அந்த இருக்குங்க. மீன் முழுக்க முழுக்க மீன் தாங்க. நான் கட்டி வச்சுட்டு அந்த மீன் உலக்க போகிறாப்புல. இங்கே இருக்கிற மீனை வந்து அண்ணன் வந்து அந்த மீனை வந்து அதை டைவர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்காண்டி மெதுவாக அப்படியே நீஞ்சி வர்றாங்க. நீங்கிறத பார்த்தோம்னா அந்த மீன்கெலாம் உள்ளே போகுதா, மெதுவாக அந்த மீன்கெலாம் அப்படியே விளைக்க போடுறாங்க. மீன்கள் வந்து இந்த மீன் அவளி மீன்கள் வந்து கரைப்பகுதியில் தான் அதிகமாக தெரியும். நல்லா சுவையாக இருக்குங்க இந்த மீன். கிலோ வாக்கில் 150 ரூபா இப்படி தான் போவோம். ஆனால் நல்ல சுவையாக இருக்கும். சுட சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணன் மீன்கள் அப்படிலாம் ஒரே இடத்துல வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க. டைவர்ட் ஆகி விட்டு போகுது. அந்த வலைக்கில் போச்சுன்னா கெயின், இல்லைன்னா வெறும் கெயின். பாருங்க, மீன்பிடி தொழில் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அடைஞ்சு நிற்கிது. நீங்கள் கொஞ்சம் ஏறி வெளியேறுது வெளியேறுது மீன் மீன் வெளியேறுது. அங்கே நிற்கிறது நிற்கிது. உள்ளே போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு. இந்த இங்கிட்டு ஒரு குரூப் வருது. இங்கிட்ட ஒரு குரூப் வருது. கீழே நிற்கிதுண்ணே.
அந்த மீன் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. எங்கே கல்லுக்குள்ளே தான் தெரியுது, உள்ளே போக மாட்டேங்குதே. மீன் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுங்க. எல்லா மீனும் வெளியே வந்துருச்சு. மீன் பிடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அண்ணன் என்னவும் பண்ணி பார்க்குறாப்புல. ஆனால் ஒரு 1000 ரூபா மீன் உள்ளே கிடக்குங்க. 1000 ரூபா மீன் உள்ளே கிடக்கு. ஒன்றுமே அண்ணா வலையை வாங்குறாங்க. வலையை வாங்குறாப்புல போய் பார்ப்போம். மீன் கிடக்குதான்னு போய் பார்ப்போம். அண்ணன் வலையை வாங்கிட்டாவ. ஆமாம், எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்குது. நம்மள மீன் கிடக்குது அண்ணன்ட்ட கேட்டால் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டாப்லையா. நம்ம இப்போ தான் வந்தோம். இல்லை 1-2 மீன் இருக்குங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ரெண்டாவது, நம்ம கடல்வாசி சேனலில் வந்து 5000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. அந்த 5000 உறவுகளுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அந்த 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். அந்த கிவ்அவே எப்படின்னா, நம்ம மீனவம் சம்மந்தப்பட்ட உள்ளோட குழந்தைகளுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிவ்அவே பண்ண போகிறோம். தொடர்ந்து எங்களோட பயணிங்க. அண்ணன் வாங்கிட்டாப்பில் வலையை ஃபுல்லாம். நாங்கள் போய் பார்ப்போம் என்ன கிடச்சிருக்குன்னு போய் பார்ப்போம். வேலை கஷ்டப்பட உட்காந்து அவ்வளோ மீன் நின்றதுக்கு ஒரே ஒரு மீனுங்க கிடக்கு. அட்டால 2 மீன் கிடக்கு. மீன் ஃபுல்லாக வெளியேறிச்சு பாருங்க. ஸோ வந்தேன். மீன் வலைக்கு